சாரிங்க, நான் வேற யாரும் நினைச்சேன். இட்ஸ் ஓகேங்க. ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு தெரியலங்க, பைக்கில் வந்துட்டு இருந்தேன், திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நான் வேணா டோ பண்ணட்டுமா? நீங்க பைக்ல உட்காருங்க, நான் வேணா மெக்கானிக் ஷெட் வரைக்கும் டோ பண்ணிட்டு வரேன். என்னது, டோ பண்றீங்களா? அதுவும் இந்த வண்டியிலையா? ஆமாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, நானே பாத்துக்கிறேன். உங்களால இந்த வண்டியில என் வண்டியை டோ பண்ண முடியாது. சரி, நீங்க என் வண்டியில வாங்க, நான் உங்களை டிராப் பண்ணிடுவேன். அப்புறமா மெக்கானிக்க வர வச்சு வண்டி எடுத்துக்கங்க. யோசிக்காதீங்க, வாங்க. சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வண்டி ஓரமா நிறுத்திட்டு வந்துடுறேன். ஐயோ, சாரிங்க. இட்ஸ் ஓகேங்க. இங்கதான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ்ங்க. சரி, நான் வரேங்க. சரி. பவித்ரா, இங்க வாமா. இது நாளைக்கு சாமிக்கு படைக்க வேண்டிய புடவை. உன் கையாலே ரூம்ல வச்சிடு. சரிங்கம்மா. எங்க? ஏய், உன் சித்தி எப்படி எல்லாருக்கும் முன்னாடி அந்த கணேசன் என்ன மன்னிப்பு கேட்க சொல்ல? உங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா கோவப்படாம நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணுமா? அப்படிதானே? பாரு, உன் சித்தியும் இந்த குடும்பமும் ஒரு நல்ல பாம்பை திரும்ப திரும்ப சும்மா அடிச்சுட்டே இருக்கீங்க. அது ஒரு நாள் கொத்திச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ தெரியும். சித்தி மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தா கண்டிப்பா உங்க மேல ஏதாவது தப்பு இருந்திருக்கும்ல. என்ன சித்தி சித்தினே? அவங்க பண்ணதுல மட்டும் சரி, மத்தவங்க பண்றதா தப்பா? ஏங்க, அது சாமிக்கு படைக்க வேண்டிய புடவை. ஆமா, பொல்லாத புடவை. வேற நீ வாரம் வாரம் சாமிக்கு போய் புடவை சாத்துறா, உனக்கு குழந்தை பிறந்துருமா? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை ஹாஸ்பிட்டல் ஏறி இருங்க? ஒரு புழு பூச்சி அது உண்டா இருக்கா? கோயிலுக்கு போய் புடவை சாத்தினா மட்டும் குழந்தை உண்டாயிடுமா உனக்கு? வேற நீ எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் குழந்தை உண்டாகாது, கோயிலுக்கு போனாலும் குழந்தை பிறகாது. உன் குடும்பமும் நீயும் பாவம் பண்ணிருக்கீங்களே, அந்த பாவம் தான் உங்களை இப்படி சுத்தி சுத்தி அடிக்குது. அதுல நான் வந்து மாட்டி தவிக்கிறேன். சும்மா வந்துட்டா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்றது. எட்டு வாரம் வேண்டுதல் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு 9வது வாரம், கடைசி வாரம். தாயே, உன் சன்னதிக்கு நம்பிக்கையோட வர, தயவு செஞ்சு என்ன கை விட்டுறாத. ஒரு பொண்ணா பிறக்கிறது பெரிய பாக்கியம்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு பாரம்னு அவ மடி நிரம்பாம இருக்கும் போதுதான் அந்த வலி தெரியும். பொண்ணா வாழற வாழ்க்கை முழுமை அடையிறது தாய்மையில தான். அந்த தாய்மையை எனக்கு தராம ஏன் இப்படி தாமதமாக்குறேன்னு எனக்கு தெரியல. எல்லா பொண்ணுங்களையும் போல நானும் என் கையில ஒரு சின்ன உசுரை ஏந்தி அதை தூக்கி கொஞ்சம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். முன்னாடி எல்லாம் யார் யாரும் குழந்தை இல்ல குழந்தை இல்லன்னு குத்தி காமிச்சு பேசிருக்காங்க. உள்ள அழுதுகிட்டு
வெளிய சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கு. ஆனா இப்போ என் புருஷனை குத்தி காட்டும் போது எனக்கு நடிக்க வரலம்மா. நீங்க எனக்கு துணையா இருப்பீங்கன்னு நம்புறேன். தயவு செஞ்சு என்ன கைவிட்டுறாதீங்கம்மா. எந்திரிக்கா, எந்திரி. அக்கா எந்திரிக்கா. ஏ, நீங்க என்ன பண்ற? என்ன கேள்வி இது? கனவா? என்னக்கா மணி 9 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க? அடி பாவி, ஒரு பணக்கார வீட்ல ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்ற மாதிரி கனவு கண்டேன். என்ன கட்டிட்ட பையன் யாருன்னு பாக்குறதுக்குள்ள இப்படி சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி என்னை எழுப்பி விட்டுட்டியே. அச்சச்சோ. நீ வேணா திரும்ப தூங்குறியா? அது யாருன்னு பாத்துடலாம். சூப்பர் ஐடியா. ஏய் எந்திரடி. என்னம்மா உன் பிரச்சனை? ஏய் வான்மதி, இந்த கரடிக்கு இந்த கரடியே மேலு. பாரு, உன்னை விட சின்ன பொண்ணு காலங்காத்தால எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு அவ கோயிலுக்கும் கிளம்பிட்டா. கல்யாணம் ஆகி போற வீட்ல எந்த வேலையும் செய்யாம என்னெல்லாம் பேச்சு வாங்க வைக்க போறியோ? நான் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு தான் பணக்கார வீட்டு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு முடிவுல இருக்கேன். ஆமாண்டி, ஆமா. இப்படியே நல்லா கனவு கண்டுட்டே இரு, நினப்பு தான் பொழப்பு கெடுக்குமா. ஏய் போடி, போய் குளி போ, கோயிலுக்கு போறதுக்கு நேரம் ஆச்சு. ஏய் போ, போடி. என் கடை, என் குடோனு, என் ஃபேக்டரி, என் பினாமி எல்லாத்தையும் அந்த அண்ணாமலை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டான். அத கூட நான் பொறுத்துப்பேன். நான் என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டா இல்ல, நம்மள நான் சும்மா விட மாட்டேன். அண்ணே, இந்த வாட்டி நம்ம அடி வேற மாதிரி இருக்கணும். அண்ணாமலை எனக்கு எதிராக கொக்கரிக்கிறா இல்ல, இந்த அடையாளத்தையே அழிச்சு காட்டுறேன். சரிங்கண்ணே. யா, எல்லாமே பக்காவா இருக்கணும். சரிங்கண்ணே. பிளான்ல எந்த சொதப்பலும் இல்லாம கச்சிதமா முடிக்கணும். நாளைக்கு தமிழ்நாட்டோட ஃபிளாஷ் நியூஸ்ல அண்ணாமலை சில்க்ஸ் தான் இருக்கணும். அண்ணே, எல்லாமே பக்காவா பண்ணிடுறேனே. ம். டேய் வாங்கடா. இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. அவன உனக்கு வெக்கற இரு, பெரிய ஆப்பு.
என்னதான் வேணாலும் உனக்கு ஒரு நல்லதும் நடக்க போறதில்ல, சும்மா டைம் வேஸ்ட். இதுதான் கடைசி வார வேண்டுதல். எனக்கு தாயாகிற பாக்கியத்தை நீங்க தான் கொடுக்கணும். என்ன தயவு செஞ்சு கை விட்டுறாதீங்க. வாங்கம்மா, ஒரு 15 நிமிஷம்மா. அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், முடிஞ்சிடும். கொடுங்கம்மா. வாமா. வர வேண்டாம்னு சொன்னேன். இப்ப பாரு, என் Dress எல்லாம் கசங்கிடுச்சு. எல்லாம் நல்ல தாண்டி இருக்கு. போலாமா? போலாம். ஏங்க, அப்படியே அர்ச்சனைக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க. சரி வா, போய் வாங்கலாம். வா. வாமா போலாம். ஓ. வெண்ணிலா, என்ன சோஷியல் சர்வீஸா? அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா போலாம். வாடி வா. லக்ஸ் மேம், போகும்போது அந்த பொண்ணுக்கு ஏதாவது பண்ணணும். ஓகே மேம். ஏங்க, பூ வாங்க மறந்துட்டேங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துடுவேன். சரி சரி, காசை கொடுங்க. இரு. வான்மதி, டா வெளிய போய் பூ வாங்கிட்டு வா. என்னது? நான் போறதா? என்னென்ன வேலை வாங்குற? நான்லாம் போக மாட்டேன். அதான் வேலை செய்யறதுக்குன்னு ஒண்ணு பெத்து வச்சிருக்கியே, அவளை போ சொல்லு. என்னாலலாம் போக முடியாது. ஏய், என்னடி பேச்சு பேசிட்டு இருக்க? அம்மா விடுமா, அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அதுக்குன்னு இப்படி அங்க பேசுவா? விடுமா, அக்கா தானே பேசுனா. ஏண்டி, உங்க அக்காவை எதுவுமே சொல்லிடக்கூடாது. அப்பாவும் மகளும் வருஷ கட்டிட்டு வந்துருவீங்களே. ஏங்க, இவ இப்படியே சொகுசா இருந்தா போற வீட்டுல எப்படிங்க வாழுவா? மா, எத்தனை வாட்டி கிளாஸ் எடுத்தாலும் இந்த அம்மாவுக்கு புரியவே மாட்டேங்குதுப்பா. ஏய் அம்மா, பரமே விடுமா. கோவிலுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? நிம்மதியா எல்லாத்தையும் மறந்துட்டு சாமி கும்பிடுதானே வந்திருக்கோம். ஒரு கேட்டுக்க. பூவுக்கு இந்த போரா? குடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். குடுமா. சரி. அண்ணாமலை, அந்த அண்ணாமலை எங்க? ஆமா, அண்ணாமலை.
ஐயோ அம்மா வேண்டாம்மா என்னாச்சு? கிழிச்சிட்டு இருக்கே, யாராவது ஏதாவது பண்ணுங்க. பொம்பளை பாத்துட்டு இருக்கீங்களே. சொன்னா கேளுங்க, வேணாமா? சொன்னா கேளுமா. பண்ணக்கூடாது. வேணாம்மா, சொன்னா கேளு. அடம் பிடிக்காத. அம்மா 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 புடவை கொடுமா, இது சாமி புடவைமா. அம்மா அண்ணாமலை அம்மா இங்கதான் இருக்காங்க. என்ன பவித்ரா? இதோ அண்ணாமலை, என்ன அண்ணாமலை இதெல்லாம்? கண்டிப்பா நீ நினைச்சது நிறைவேறும். உன்னை இப்படி பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு அண்ணாமலை. அக்கா, என்ன பேசுறீங்க? என் பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு நான் பரிகாரம் பண்றேன். இதுல வருத்தப்பட என்ன இருக்கு சொல்லுங்க? இத நான் சந்தோஷமா மன நிறைவோட செய்யறேன். இதை விடக்கூடாது, புடிச்சுக்கணும்னு. இதை டைட்டா புடிச்சுக்கணும். எதுக்குமா அப்படி பண்ண? இந்த புடவைய சாமிக்கு சாத்துறதுக்காக யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? 7 வருஷமா அந்த பூஜைய தவறாம அவங்க பண்ணிக்கிட்டு வர்றாங்க. கடைசி வாரம் அதுவுமா இப்படி தடங்கல் பண்ணிட்டியே, இப்ப அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த புடவைய யார் வேணா படிச்சிருக்கலாம் சாமி. ஆனா இது யாருக்கு போய் சேரணும்னு அந்த அம்மன் தான் முடிவு பண்ணணும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவங்க வந்து கேட்டா நான் கொடுக்கறத கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சாமி, அந்த குடும்பத்துல உள்ளவங்க வந்து கேட்டா இதை அவங்க கிட்ட கொடுங்க. உங்களை யாரும் எதுவும் திட்ட மாட்டாங்க. இது என்ன பூசாரி இது? இந்த புடவை எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? அம்மனுக்கு சாதனம் ஸ்பெஷலா தயார் பண்ணது. நீங்க என்னடா அந்த பொண்ணுக்கு போட்டு வச்சிருக்கீங்க? ஆமா சாமி, நானும் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? 9 வாரமா பரிகாரம் பண்ணி சுவாமிக்கு படைக்கிறதுக்காக கொண்டு வந்த புடவைங்க அது. யாருக்கு அப்படி பண்ணாங்க? அம்மா, சாமிக்கு சாத்துறதுக்காக புடவையை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு திடீர்னு வந்து புடவையை என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு ஓடிட்டா. அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த புடவைய இந்த பொண்ணுக்கு அவ போத்தி விட்டுட்டா.
அப்புறம் அந்த பொண்ணு இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா. நீங்க வேண்டுதலுக்கு வச்சிருந்த புடவைய அந்த பொண்ணுக்கு நான் போட்டதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இதனால உங்க வேண்டுதல் எந்த தடங்களும் ஆகாதுன்னு நான் நம்புறேன். இந்த புடவைய அம்மனுக்கு சாத்திருந்தா அது ஒரு அலங்காரமா தான் இருந்திருக்கும். ஆனா அதுவே இந்த பொண்ணுக்கு மானத்தை காப்பாத்துற கவசமா இருந்திருக்கு. இதத்தான் அந்த அம்மன் விரும்பி இருக்காளோ என்னவோ. கண்டிப்பா இதோட புண்ணியம் உங்க குடும்பத்தை தான் வந்து சேரும். நீங்க என்ன நினைச்சு பிரார்த்தனை பண்றீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறும். மீண்டும் மன்னிப்புடன். என்ன பூசாரி இந்த கதையெல்லாம்? நான் சொல்ல சொல்ல கேட்காம அந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு. அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் அந்த பொண்ணு பண்ணதை தான் பண்ணியிருப்பேன். இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பொண்ணு நல்லதுதான் பண்ணியிருக்கா. என்னமாச்சு? என்னாச்சு? உட்காருமா. பொறுமையா. என்னமா பண்ணுது? இந்த பொண்ணு கூட வந்தது யாருமா? மயங்கி கிடக்குது இந்த பொண்ணு. யாராவது தெரிஞ்சவங்க வந்தா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏய் வாங்க வாங்க. போய் தண்ணி எடுத்துட்டு வா. சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. போ பவித்ரா. ஐயோ ஐயோ பண்ணாமா? என்னமாச்சு? கொஞ்சம் தள்ளுங்க. என்னமாச்சு? பவித்ரா என்னாச்சுமா? யாராவது கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி கொண்டு வாங்க. தெளிங்க. பவித்ரா 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 இங்க பாருமா. இங்க பாரு. தண்ணி குடி. தண்ணி குடிமா. அண்ணே வந்து பாருங்க. என்னாச்சுமா? மயக்கம் போட்டு விழுந்துட்டா. பார்த்தா வயசு பொண்ணா தெரியுது. இருமா நான் நாடி பார்த்து சொல்றேன். ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா.